Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பன்னீரை வச்சு ரொம்பவே சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த போல் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஆங்கிளில் 3 க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஸ்பைஸாக சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்டார் அனீஸ் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து விட்டு இதை நல்லா ஒரு 10-20 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வறுபட்டதும் இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷம், அதாவது வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ இதை இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு 10-20 செகண்ட் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் அளவு இருக்குது. இதை சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லை பியூராக கூட சேர்த்துக்கலாம். இதை ஜஸ்ட்டு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள் அப்படின்றனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த மசாலாவோட வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா கோட்டாகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நல்லா அவ்வளோ சூப்பராக திக்காக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 200 ml அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. கிரேவி வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை சேமி கிரேவியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 200 ml சேர்த்துக்கிட்டாலே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே 5 நிமிஷம் விட்டுருங்க. இது பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு கிரேவி வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஜஸ்ட் 1 நிமிஷம் கிட்ட கொதிச்சாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நமக்கு கிரேவி இப்பயே நல்லா திக்காக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஃபைனாக இருக்கணும். கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.